2026 மிக குறைந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு பிடிவாதத்தை முன்வைக்கின்றது. தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்க முடியாது எனவும், பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டால் மட்டுமே அணுசக்தி விவகாரத்தில் சமரசம் செய்ய முடியும் எனவும் ஈரான் இப்போதும் கூறி வருகின்றது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் இராணுவ ரீதியாக அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடற்படை குவிப்பு ஒரு புறமாக மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கிறது. USS ஜெரால்ட் ஆர்போர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 விமானம் தாங்கிய கப்பல்கள் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடற்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லை எனில் 10 முதல் 15 நாட்களுக்குள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது மின்னல் வேக தாக்குதல் நடத்தப்படலாம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் என்று ஒரு வலுவான தேசமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் கடுமையான கொந்தளிப்பை சந்தித்து வருகிறது. அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரானிய நாணய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 2026 ஜனவரியில் ஈரானில் வெடித்த மக்கள் போராட்டங்கள் பிப்ரவரி மாதத்திலும் தொடர்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆட்சி மாற்றத்தை கோரி வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள். இது ட்ரம்ப் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிப்பது ஈரான் அரசுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஷ்ய ஈரான் கூட்டணி என்பது அமெரிக்காவை எதிர்கொள்ள ரஷ்யாவிடமிருந்து வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்காக ஈரான் சுமார் 500 மில்லியன் யூரோ மதிப்பிலான ஒப்பந்தத்தை செய்துள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை அழிப்பதில் ஸ்டீல் தீவிரமாக இருக்கிறது என கூறப்படுகிறது. ஈரானின் பாக்சிசின் மற்றும் ஜாரூட் ஏவுகணை தளங்களை அமெரிக்கா தாக்க வேண்டும் என ஸ்டீல் அழுத்தம் கொடுத்து வருகிறது. தற்போதைய சூழலில் 2 நாடுகளும் ஒரு போரை தவிர்க்க விரும்பினாலும் கௌரவ பிரச்சனையாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் இந்த போர் உருவெடுக்க வாய்ப்புள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் பேரம் பேசும் முறை ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வருமா என்பது அல்லது ஒரு முழு அளவிலான பிராந்திய போருக்கு வழிவகுக்குமா என்பது வரும் மார்ச் மாதத்திற்குள் தெளிவாகிவிடும். 2026 பிப்ரவரி நிலவரப்படி ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி திறன் வாரக்கணக்கில் இருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமை மறைமுகமாக எச்சரித்துள்ளது. ஒரு உண்மையை குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் 2026 ஆண்டின் முற்பகுதியில் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு தீர்க்க முடியாத சிக்கலுக்குள் சிக்கியுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். 2000 நெருக்கமாக தள்ளியுள்ளது எனவும் குறிப்பிடலாம். 2026 பிப்ரவரி மாத சர்வதேச அணுசக்தி முகமையின் ரகசிய அறிக்கை கசிந்ததன்படி ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டலை 90% என்ற அபாயகரமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என குறிப்பிடப்படுகிறது. தற்போது தனது நிலத்தடி நிலையமான போர்டோ மற்றும் நாட்டான்ஸ் ஆகிய இடங்களில் அதிநவீன IR-6 வகை மையவிலக்கு இதுவே அமெரிக்காவின் அதிரடி இராணுவ குவிப்புக்கு முக்கிய காரணமாகும். ட்ரம்ப் நிர்வாகம் பிப்ரவரி 2026 விதித்துள்ள புதிய தடைகள் ஈரான் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா 2ஆம் நிலை தடைகளை அமுல்படுத்தியுள்ளது. ஈரானிய வருவாயை கையாண்டதாக கூறப்படும் சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல வங்கிகள் மீது அமெரிக்க நிதித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் விளைவாக ஈரானிய ரியால் மதிப்பு முன்னெடுப்போதும் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருந்தாலும் பிராந்தியத்தில் இராணுவ மோதல்கள் உச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஹார்முஸ் வேலை நிறுத்தங்களை முன்னெடுத்துள்ளன. ஈரானிய அரசாங்கம் இந்த போராட்டங்களை அமெரிக்காவின் உள்துறை சதி என கூறி ஒடுக்கி வருகிறது. அமெரிக்காவின் தனிமைப்படுத்தலுக்கு பதிலாக ஈரான் ஒரு புதிய மூலோபாய கூட்டணியை உருவாக்கியுள்ளது என்பதனையும் இங்கு நாம் குறிப்பிட்டு ஆக வேண்டும். ரஷ்யாவின் இராணுவ உதவி என்பது மிகப்பெரிய அளவில் கிடைக்கப்பெறுகிறது. உக்ரைன் போரில் ஈரானிய ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு உதவியதற்கு பதிலாக ரஷ்யா ஈரானுக்கு தனது அதிநவீன S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மற்றும் Su-35 போர் விமானங்களையும் வழங்க தொடங்கியுள்ளது. சீனாவின் பொருளாதார ஆக்சிஜனை வழங்கி வருகிறது எனவும் குறிப்பிடலாம். 2026 ஆண்டின் எஞ்சிய பகுதி மத்திய கிழக்கு ஒரு முக்கியமான முடிவை வழங்கப்பட போகிறது என்பதனையும் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் ஒரு புதிய மாற்றம் மற்றும் கடுமையான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதாக கூறினாலும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிடும் என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமற்றதாகவே தெரிகிறது. ராஜதந்திர வெற்றி என்பது அமெரிக்க பொருளாதார தடைகளை சிறிதளவு தளர்த்துவதற்கு பதிலாக ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தி வைக்க ஒரு தற்காலிக ஜெனீவா ஒப்பந்தம் எட்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரம் இராணுவ மோதல்கள் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் 2026 ஆண்டின் இறுதிக்குள் ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஒரு வரையறுக்கப்பட்ட வான்வழி தாக்குதலை நடத்த வாய்ப்புள்ளது. இது ஒரு முழு அளவிலான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்பதையும் குறிப்பிடலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் 2 நாடுகளும் ரகசியமாக மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகிறது.
நிச்சயப்பட்ட ஒரு போரினுடைய தன்மைகள் மத்திய கிழக்கில் வலுவாக காணப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். கடந்த 22 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய படைகளை அந்த பிராந்தியமெங்கும் குவித்து வைத்திருக்கின்றார். அதே சம நேரம் ஈரான் தன்னுடைய இராணுவ வல்லமையை சீராக்குவதற்காக ரஷ்யாவிடம் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ரஷ்யாவிடமிருந்து அழிவினுடைய ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதும் தங்களுடைய பலம்பாய்